இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் விஜயோட என்ட்ரிக்கு எதுக்கு இவர் வராரு, இதுக்கு இவரெல்லாம் தேவையில்லையே, காட்டிற்கனவே வெளி முடிச்சு இங்கே வராரு, இந்த சீரியலுக்குலாம் இவர் தேவையில்லை, ஏற்கனவே நிவினும் காவேரியும் இருக்கும்பொழுது இவர் எதுக்கு, சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான், கண்டிப்பாக நிவின் காவேரியோட ஃபேன்ஸ் கூடலாம் இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்ததுலேருந்து அப்படியே மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கா ஃபேன்ஸ் தான் ஒரு பெரிய டாமினண்டான இதாகிட்டாங்க. நீங்கள் எந்த போல் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி இவங்க 2 பேர் தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆட்கள்லாம் வந்தாச்சு. இப்போ நிவினுக்கு இப்போ அடுத்து யார் ஜோடின்னு யோசிக்கிற அளவுக்கு நிலமை போன சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி ஒரு பேர் நல்லா இருக்காங்க, பேர் நல்லா போயிட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறதான சீரியலில் வழக்கம், அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பல குட்டி பிரச்சனைகள்லாம் கொடுத்தது போதும், பெருசாக ஒரு ஷாக் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இதையும் ஒரு முக்கோண காதல் கதையாக நிவின் விஜய் காவேரின்ற இந்த முக்கோண காதல் கதையில் இதுக்கப்புறம் நிவினும் காவேரியும் சேர போகிறது இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால இன்னொரு முக்கோண காதல் கதையை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் வெண்ணிலாங்கிற கதாபாத்திரத்தை பற்றி பேசினாங்க. அது நம்ம ஒரு டியூவல் ரோலாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா அவள் வெண்ணிலா ஒன்ன மாதிரி தான் இருப்பா பார்க்கறதுக்கு, ஆனால் ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு பேசுவான்னு சொல்லி விஜய் சொன்ன பொழுது அதை காவேரி நல்லாவே தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு தான் இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நம்ம இவங்க தான் வெண்ணிலாவும் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அதெல்லாம் கிடையாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்மணி மனோகரன் தான் வெண்ணிலா. அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிவேதாங்கிற பேரில் ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேணான்னு இப்போ நிறைய கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தேவையில்லாமல் கதையை குட்டிகளாட்டாக பண்ண போகிறாங்க, இந்த 2 பேர்த்தை பிரித்து விட்டுற போகிறாங்கன்ட்டு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கும் காவேரிக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டே போகுது. நமக்கு ஏற்ற பொண்ணு காவேரி தான் அப்படிங்கிற எண்ணமும் விஜய் மனத்தில் நல்லாவே ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இப்படி ஏங்க இப்படி திடீர்னு ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக இப்போ புது ப்ரோமோவில் வரப்போகிறாங்க. எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போகுதுங்க, அதை லைட்டாக காமிக்கிறாங்க. தாத்தாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி சாவுக்கு விளிம்பு கிட்டக்க போயிட்டு அப்படி தப்பிச்சுட்டு வந்துட்டாருங்கிறதுனால அன்னதானம் போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பொறுப்பை காவேரிகிட்ட ஒப்படைக்க காவேரி ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுத்தது, அங்கே அப்பள பாக்கெட் இவங்க அப்பள பாக்கெட்டெல்லாம் கொடுத்தா அந்த அப்பள பாக்கெட்டில் இருக்க ஃபோட்டோவை பார்த்து இப்போ அந்த நிவேதாவுக்கு மனசெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எதுவும் ஞாபகம் இருக்குது, என்னமோ நடந்திருக்குன்ட்டு. இதுக்கு நடுவில் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்தது பெரிய விஷயம், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நம்ம தேடினா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு பாட்டி வரைக்கும் பேச ஆரம்பிச்சோன்னா விஜய் மனசில் இப்போ என்ன தோணுது அப்படின்னா கரெக்டு தான், காவேரி தான் நம்ம கரெக்டு அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்களோட வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள வெண்ணிலாவும் ஒரு பக்கம் பராண்டிட்டு இருக்காளே, என்ன பண்ணுறது, என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறதான்னு இப்போ யோசிக்கிறார். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு காவேரி மேலே லவ் இருக்கிறது நம்மளே பார்த்தோம். இப்போ வெண்ணிலாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டதுனால இப்போ இவர் மனசில் வெண்ணிலாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இடத்த கொண்டுட்டாங்க. இப்போ ஆனால் அந்த வெண்ணிலா கையில் இதெல்லாம் வச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த அப்பளம் யாரோட பேரில் இருக்குது, எந்த கம்பெனியோடது, யார் ஓன் பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கிறது இப்போ காவேரி வேறு பார்த்துட்றாங்க. சீக்கிரமாகவே வெண்ணிலா வீட்டுக்கு நான் தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி ஷாக் கொடுக்க அப்போ என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் விஜய்னு கதை போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரி